அடுத்தபடியாக தற்பொழுது தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜி.கே. வாசன் செய்தியாளர்களை சந்திக்கிறார். அதனை பார்க்கலாம். அதிமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய தமிழ் மாநில காங்கிரஸ் எத்தனை தொகுதிகளை போட்டிடுறாங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருந்தது. 5 தொகுதிகளில். இதற்கிடையில் இப்போ இந்த 5 தொகுதிகளில் யாரெல்லாம் போட்டியிட போறாங்க, வேட்பாளர்கள் யார் யார் அப்படிங்கிறத செய்தியாளர் மத்தியில் அறிவிக்கிறாரு தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் அவர்கள். அதனுடைய முக்கிய செய்தியை நம்ம பார்க்கிறோம். நமக்கு ஏற்கனவே தெரியும், பாஜகவினுடைய இந்த தாமரை சின்னத்தில் தான் தமிழ் மாநில காங்கிரஸ் இந்த 5 தொகுதிகளையும் போட்டிடுறாங்க. இப்ப இந்த 5 தொகுதியில யாரெல்லாம் வேட்பாளர்கள் அப்படிங்கறத செய்தியாளர் மத்தியில அவர் அறிவிக்கிறாரு. அதனுடைய காட்சிகளை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். மறைக்க வேண்டாம் சார், எல்லாம் பின்னாடி போயிடல. நாகராஜ் மாவட்ட தலைவர்கள் மறைக்க வேண்டாம். பத்திரிகை நண்பர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழகத்தினுடைய சார் யாராவது ஸ்டார்ட்னு சொல்லுங்க. ஐ வில் ஸ்டார்ட். தமிழகத்தினுடைய சட்டமன்ற தேர்தலை வெற்றிகரமாக சந்திப்பதற்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையிலே என்டிஏ கூட்டணி வெற்றி வியூகம் செய்து அதன் அடிப்படையிலே எல்லா கூட்டணி கட்சிகளுக்கும் தொகுதிகள் எண்ணிக்கையிலும் தொகுதிகளுடைய பெயரையும் அறிவித்திருக்கிறது. அந்த வகையிலே தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கு 5 வெற்றி தொகுதிகள், 5 வெற்றி வேட்பாளர்களை நான் அறிவிக்க இருக்கிறேன். மேலும் இன்றைக்கு சட்டமன்ற தேர்தல் 2026 தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையையும் நான் வெளியிட இருக்கிறேன். இன்றைக்கு என்னோடு தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய மரியாதைக்குரிய மாநில நிர்வாகிகள், மாவட்ட தலைவர்கள், மாவட்ட நிர்வாகிகள் எல்லாம் இங்கே வருகை புரிந்து இயக்கத்தினுடைய வெற்றியை ஊக்குவிக்கும் வகையிலே என்னோடு அமர்ந்து இங்கே எங்களுடைய அறிவிப்பை வெளியிட இருக்கிறேன். என்னுடைய அறிவிப்பை சட்டமன்ற உறுப்பினர்களுடைய பெயர்களை சரியாக 12க்கு நான் அறிவிப்பேன். அதுவரையிலே மரியாதைக்குரிய பத்திரிகை நண்பர்களுடைய கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன். எல்லா கட்சிக்கும் ஒரு சென்டிமெண்ட், எங்களுக்கு ஒரு சென்டிமெண்ட். அந்த சென்டிமெண்ட்டை நாங்கள் ஃபாலோ பண்றோம். ஒரு நிமிஷம், அவர் சொல்றது சொல்றேன். 100க்கு 100 நல்ல நேரம் என்று நான் நம்புகிறேன். 2021 இரட்டை இலை சின்னத்தில் போட்டிட்டீங்க. 2026 ஏன் தாமரை சின்னம்? 2021 சட்டமன்ற தேர்தல், அதற்கு முன்பு 2019 நாடாளுமன்ற தேர்தல். நாடாளுமன்ற தேர்தலிலே நான் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி
அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைமையிலான கூட்டணியிலே நேரடியாக போட்டியிட்டேன். அதன் அடிப்படையிலே எனக்கு ஒரு நாடாளுமன்ற தொகுதியும் பின்னர் ஒரு ராஜ்யசபை தொகுதியும் வழங்கப்பட்டது. அதற்கு பிறகு தொடர்ந்து அடுத்த 2 வருடங்களிலே நடந்த சட்டமன்ற தேர்தலிலே அந்த கூட்டணி தொடர்ந்தது. தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கூட்டணியிலே தொடர்ந்தது. தேர்தல் நெருங்கும் போது எங்களுக்கு கிடைக்கக்கூடிய சைக்கிள் சின்னம் இன்றைக்கு போல அன்றைக்கும் கிடைக்கவில்லை. அதன் அடிப்படையிலே நான் நேரடியாக இருக்கின்ற கூட்டணி கட்சியினுடைய இரட்டை இலை சின்னத்திலே நான் அன்றைக்கு போட்டியிட்டேன். அதுதான் கூட்டணிக்கு உள்ள நியாயமும் கூட. அதே வகையிலே அதற்கு பிறகு இந்த முறை தேர்தல் ஆணையத்தில் பல முறை எங்களுடைய வழக்கறிஞர்கள் கோரிக்கை வைத்தார்கள், வழக்கு தொடர்ந்தார்கள். எங்களுக்கு கிடைக்கக்கூடிய சைக்கிள் சின்னம் கிடைக்க வேண்டும் என்று. சென்ற பாராளுமன்ற தேர்தலில் கூட 2 வருடங்களுக்கு முன்பு 3 தொகுதியிலே நாங்கள் சைக்கிள் சின்னத்திலே தான் போட்டியிட்டோம் என்பதை நான் நினைவு கூற விரும்புகிறேன். இந்த முறை மீண்டும் சைக்கிள் சின்னம் வழங்க முடியாத ஒரு சூழலை தேர்தல் ஆணையம் கூறியது. 2000 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு பாராளுமன்ற தேர்தல் நடந்தபோது தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி அன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணியிலிருந்து பிரதமர் மோடி தலைமையிலே இந்தியாவிலே ஒரு நல்லாட்சி வளர வேண்டும், உயர வேண்டும். அத்தகைய ஆட்சிக்கு மத்தியிலே நாங்கள் குரல் கொடுக்கிறோம் என்று அதிமுக கூட்டணியிலிருந்து பாரதிய ஜனதா கட்சி கூட்டணிக்கு தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி நாடாளுமன்ற தேர்தலுடைய கணக்கை வைத்து இந்தியாவினுடைய பொருளாதார உயர்வு பாதுகாப்பை வைத்து கூட்டணி மாறினோம். அதே நிலையிலே இன்றைக்கு அதிமுகவோடு நேரடியாக இருக்கின்ற பாமகவும் அந்த நிலை எடுத்தது என்பதை நான் இங்கே நினைவு கூற விரும்புகிறேன். இன்றைக்கு இந்த சட்டமன்ற தேர்தலிலே எங்களுக்கு டெக்னிக்கலி எலெக்ஷன் கமிஷன் மூலம் சைக்கிள் சின்னம் கிடைக்காத சூழலிலே நான் நேரடியாக கூட்டணியிலே இருக்கிற பாரதிய ஜனதா கட்சியினுடைய தாமரை சின்னத்திலே போட்டியிடுகிறேன். இதுதான் உண்மை நிலை. கட்சியில அதிருப்தி இருக்குதா? மாவட்ட தலைவர்கள் வெளியே போன மாதிரி சொல்றாங்க. கட்சியை பொறுத்த வரைக்கும் நான் இந்த கட்சியை தொடங்கிய பிறகு 4-5 தேர்தலை சந்தித்து விட்டேன். முதல் தேர்தலில் தோப்பு சின்னம், 2வது தேர்தலில் ஆட்டோ சின்னம், 3வது தேர்தலில் இரட்டை இலை சின்னம், 4வது தேர்தலில் நாங்கள் விரும்பும் சைக்கிள் சின்னம். இவ்வளவு சின்னம் நான் மாறியிருக்கேன். அதனால சின்னம் என்பதை விட எங்களுடைய பணியும் முக்கியம், களப்பணியும் முக்கியம், கூட்டணியுடைய பலமும் முக்கியம் என்பதை நாங்கள் உணர்ந்து செயல்படுகிறோம். அதிமுக தமிழகத்தினுடைய முதல் கட்சி, பாஜக இந்தியாவினுடைய முதல் கட்சி. இந்த 2 கட்சியோடும் நாங்கள் கூட்டணியில் இருக்கும்போது டபுள் இன்ஜின் சர்க்கார் என்று கூறும்போது இந்த 2 சின்னமும் நல்ல அரசை அமைக்கக்கூடிய சின்னமாக நாங்கள் கருதுகிறோம். அதன் அடிப்படையிலே இந்த சின்னத்திலே போட்டியிடுகிறோம். மேலும் நான் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணியில் இருக்கிறேன் என்பதை மீண்டும்
வலியுறுத்த விரும்புகிறேன். சார், திமுக பலமா இருக்கக்கூடிய தொகுதிகளை உங்களுக்கு ஒதுக்கி இருக்காங்க அப்படின்ற ஒரு விமர்சனம். நாங்க அதை வேற விதமா பார்க்கிறோம். அமைச்சர்கள் தற்போது மக்களுடைய மனநிலையிலே பலவீனமாக இருக்கிறார்கள். காரணம், நேர்மை இல்லை, வெளிப்படை தன்மை இல்லை, ஊழல்வாதிகளாக பெயரெடுத்திருக்கிறார்கள். எதிர்மறை வாக்கு அமைச்சர்கள் மீது மிக அதிகமாக இருக்கிறது. அதை பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய தேர்தல் வியூகத்தை நாங்கள் முறையாக சரியாக செய்து வெற்றி பெறக்கூடிய உயர்ந்த நிலையை ஏற்படுத்துவோம் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் களத்திற்கு செல்கிறோம். சாதாரண வேட்பாளரை விட இன்றைக்கு திமுக அமைச்சர்களுக்கு அவ்வளவு எதிர்ப்பு சாதாரண மக்கள் மத்தியில். ஒவ்வொரு அமைச்சருக்கும் அவர் துறையின் சார்பிலே ஊழல். 1,27,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtthanditv@dttv.in.